புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா மற்றும் HIV எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் தொடக்க விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூர் நினைவு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார். அப்போது உரையாற்றிய அவர், நம்முடைய புதுச்சேரி மாநிலம் 18/10/1954 அன்று இந்த பகுதியிலே இங்கே இருக்கிற இதே மண்டபத்திலே வாக்கெடுப்பு நடத்தி அதிலே பெரும்பான்மையோர் வாக்களிக்கப்பட்டு நாம் பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு இந்தியாவோடு கலந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து வாக்கெடுப்பு நடத்திய இடம் இங்கே கீழூர் பகுதியிலே. அந்த வாக்கெடுப்பு நடத்திய இடத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட தியாகிகளுடைய போராட்டங்களை ஏற்று நவம்பர் 1ஆம் தேதி மாண்புமிகு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் NR அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி என்றைக்கு புதுச்சேரி மாநிலம் விடுதலை பெற்றதோ அந்த நாளை தொடர்ந்து சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இருந்தாலும் நம்முடைய பாராளுமன்ற விதிகளின்படி ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்று அந்த சட்ட புத்தகத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதியும் நாம் சிறப்பான முறையிலே இந்த கீழூர் பகுதியிலே தொடர்ந்து இந்தியாவோடு இணைந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றோம். அதேபோல் இங்கே இருக்கின்ற தியாகிகளுடைய குடும்பத்தாரை கௌரவப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த இடம் புனரமைப்பிற்கான பணிகளும் டெண்டர் கோரப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது. அடுத்த ஆண்டு இந்த நிகழ்வானது மிக சிறந்த முறையிலே இந்த இடம் புனரமைக்கப்பட்டு சிறந்த முறையிலே மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமாக அமைக்கப்பட்டு இன்னும் சிறந்த முறையில் கொண்டாடப்பட இருக்கிறது. விழாவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் திரு சுரேஷ் ராஜ் பேசும் பொழுது, இன்று இந்திய தேசத்தின் ஒரு பகுதியாக விளங்கிக் கொண்டிருக்கும் புதுச்சேரி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பிரெஞ்சரின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. இந்தியாவுடன் இணைய வேண்டுமா அல்லது பிரெஞ்சு அரசின் கீழ் தொடர வேண்டுமா என்று பொது கணக்கெடுப்பு நடத்த இந்திய பிரெஞ்சு அரசுகள் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் 1954 அக்டோபர் 18ஆம் தேதி அன்று கீழூர் என்ற இந்த இடத்தில் பொது வாக்கெடுப்பு நடைபெற்றது. புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் 178 பேர், அதில் 170 பேர் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று வாக்களித்தனர். இதையடுத்து பல்வேறு சட்ட முறைகள் மேற்கொள்ளப்பட்டு பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி புதுச்சேரி யூனியன் பிரதேசம் இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளித்து சட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வரலாற்று நிகழ்வுக்கான வாக்கெடுப்பு நடந்த நினைவிடத்தில் புதுச்சேரி அரசின் சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், மாவட்ட ஆட்சியர் திரு குலத்துங்கன், அரசு உயரதிகாரிகள், தியாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் 2 மாத HIV எய்ட்ஸ் தொடர்பான தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான தொடக்க விழா கடந்த 12ஆம் தேதி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு HIV எய்ட்ஸ் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்று. உடம்பு நல்லா இருந்தால் தான் நல்லா சிந்திக்க முடியும். நோய் இருந்தால் அதுதான் நம்ம சிந்தனை எல்லாம் நம்ம நோயிலே போயிடும். நம்ம நோயிலே உடம்பு சரியில்லை, அது எப்படி இருக்குமோ எது இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் அச்சம் மாதிரிலாம் இருக்கும். அப்போ நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல உடல் நன்றாக இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் நல்ல சத்தான உணவு, நோய் தடுப்பு முறைகள் பற்றியெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள், பள்ளி பிள்ளைகள் இதெல்லாம் விளையாட்டில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நோய் இல்லாமல் இருந்தால் பெரிய கடவுள் நமக்கு பொறுத்த ஒரு வாரம் கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லணும். புதுச்சேரி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் நம்முடைய ஒரு சிறிய மாநிலம், மருத்துவ வசதி கொடுக்குற ஒரு சிறந்த மாநிலம். கல்லூரிகள், நிறைய மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையம், இவற்றையெல்லாம் நம்முடைய இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா
ஒரு 1000 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் சொன்னால் நம்ம 500 பேருக்கு ஒரு சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார உள்ள மாநிலமாகத்தான் நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அவ்வளவு எளிதாக மருத்துவ வசதி கிடைப்ப வசதி நம்முடைய வாய்ப்பை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. தேவையான மருத்துவமனைகளை எல்லாம் உயர்த்தி இருக்கிற அந்த தரம் உயர்த்தப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் எல்லாம் கல்லூரியை சார்ந்த பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு பேரணி என்னன்னு தெரியும். மற்றவர்கள் இந்த விழிப்புணர்வை நாம் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்பது நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எனது இளைஞர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமான ஒன்று. ஏன்னா பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும் பொழுது சில மாற்றங்கள், பிள்ளைகளுக்கு ஒரு சில மாற்றங்கள், எண்ணங்கள் மாறுபடும் நிலை ஏற்படும். நண்பரோடு சேர்ந்து மற்றவரோடு சேர்ந்து ஒரு சில தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக்கப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படும். அதையும் கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். போதை பழக்க வழக்கங்களுக்கு யாரும் ஆளாகிவிடக் கூடாது. ஏன்னா வருமானம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கெட்டவர்கள் சம்பாதிக்க எப்படியும் சம்பாதிக்கலாம். அதுக்கு நம்முடைய பிள்ளைகளை வீணாக்கின்ற ஒரு நிலையை பார்க்கணும். அவங்க வருமானத்தை உயர்த்தி ஒரு சம்பாதிப்பதற்கு பணக்காரனாக வரதுக்கு என்ன பண்ணுறான், நம்ம பிள்ளைங்களுக்கு எடுக்கிறான். அதுக்கு இது ஒரு இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகின்ற ஒரு நிலையை உருவாக்கி அதன் மூலமாக அவங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த போதை பழக்க வழக்கம் என்பது எவ்வளோ மோசமானது என்பதை நீங்கள்லாம் பார்க்கலாம். இந்த வாழ்க்கை என்ன சின்ன வயதே எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும். போதை பழக்கங்களுக்கு ஆளாகிவிட்ட அடிமையாகிவிட்ட அந்த பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் அவங்க அடிமையாகி விடுகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது சிறிய வயதிலேயே அவங்க உடல் கெட்டு கடவுள் வாழ்க்கையை நம்ம கொடுத்ததுக்கு நல்லா வாழணுன்றதுக்காக தான். கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அதை கல்லூரி பிள்ளைகளையே பள்ளி பிள்ளைகளையும் நினச்சி பார்க்கணும். நம்ம எல்லாமே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். நல்லா படிக்கணும், நம்ம குடும்ப சிரமம் இருக்குது, நம்ம பெற்றோர் இல்லாமல் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிறாங்க, நிறைய சம்பாதிச்சு நல்ல மனிதனாக வரணும், உயர்ந்த மனிதனாக வரணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்க. அதையெல்லாம் நினைத்து நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும், படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா வளரலாம். அதனால் அந்த விழிப்புணர்வை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக நீங்கள் என்னென்ன நிலையில் எப்படிப்பட்ட பழக்கம் செய்துவிட்டால் எப்படிப்பட்ட கெடுதலாம் ஏற்படும் என்பதை விளக்குவதற்காக தான் நீங்கள் ஏன்னா பிள்ளைகள் சொன்னால் கேட்பாங்க, மற்றவங்க முற்று பார்ப்பாங்க, பிள்ளைகள் சொன்னால் கேட்பாங்க. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் எதை பற்றியது அப்படின்னு நீங்கள் நல்லா பார்க்கலாம். எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் நடந்துகின்றது. இந்த நோய் எப்படிப்பட்டது, என்ன இதனுடைய விளைவு என்ன, எதனால் ஏற்படுகின்றது, இதையெல்லாம் மற்றவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு உண்டாக்கி அதில் தவிப்பது எப்படி, காப்பது எப்படி, நம்ம காத்துக்கொள்வது எப்படி, அதுக்கு மருத்துவ வசதி என்ன செய்து கொடுத்துட்ருக்காங்க, துறை என்ன செய்கின்றது. அப்போது அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குற ஒரு பிரச்சாரம் தான் தொடங்கி இருக்கணும். அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நம்ம புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த எய்ட்ஸ் எப்படி எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நம்ம சராசரி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் 20% சொன்னால் நம்ம 18% தான். இதையும் போக்க வேண்டும், இன்னும் இதெல்லாம் குறைக்கணும், வரணும், போக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக நம்ம எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்துக்கு கூட்டம் நடைபெற்றது. அதில் சில முடிவுகள் இருந்தது, எப்படி எல்லாம் உதவி செய்யலாம் நம்ம அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். இப்போ நம்ம எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு ரூபா 3000 நிதி உதவி அளிக்கப்படும் அறிவிச்சிருக்கோம். அதே சமயத்தில் இப்போ நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய மருத்துவ பயணப்படி இப்போ 400 ரூபாய் இருந்தது, அதை 1000 ரூபா உயர்த்தி கொடுக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு சத்துணவு சொன்ன ஆரம்பத்தில் நல்லா சத்துணவு இருக்கணும், கொடுக்கணும் அப்படின்னு அதுக்காக ரூபா 1550 ரூபாய் மதிப்பில் சத்துணவு அவர்களுக்கு வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி கொடுன்னு சொல்லியிருந்தோம். பள்ளி அளவில் 5000 ரூபா உதவித்தொகையும், கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் 12,000 ரூபாயும் உதவித்தொகை கொடுக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுக்கு ஈமச்சடங்கு செய்வதற்காக ரூபாய் 15,000 ரூபா அவர்களுக்கு வழங்கப்படும். ஈமச்சடங்கு செய்வதற்கு அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும். இது மாதிரி முடிவு எடுத்து அவர்களுக்கு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசு அந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுத்து விரைவில் செயல்படுத்த இருக்கின்றது. நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது, நல்ல இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்தால் போதும், இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்தால் போதும் இந்த நாட்டை எப்படி கொண்டு வருவோம்னு சொன்னார். அப்போ நல்ல இளைஞர்கள் தான் நாடு இருக்கின்றது. அப்போ நல்ல இளைஞர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் நன்றாக படித்து நல்ல மனிதராக வர வேண்டும். இந்த நாட்டினுடைய உயர்வு என்பது உங்களிடம் இருக்கின்றது. முன்னதாக மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி, சுகாதாரத்துறை செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே, சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் டாக்டர் அருள் விசாகன், மருத்துவர்கள், மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.